ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை வட்டம் பொன்னம்பலத்தில் 17வது கள் விடுதலை மாநாட்டை நாங்கள் நடத்தவிருக்கின்றோம். இந்த மாநாடு ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கும், வரும் தேர்தலை முன்னிறுத்தி வாக்காளர்களை பயிற்றுவிக்கும் மாநாடாக இம்மாநாடு இருக்கும். நடப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கள்ளுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்கி அறிவிக்க வேண்டும். அறிவிக்காமல் போனால் வரக்கூடிய 2026 தேர்தலில் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி கட்சிகள் வெற்றி வாய்ப்பை இழக்க நேரிடும். அதற்குண்டான முயற்சியை நாங்கள் களமாரம்பிச்சேன். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த கூட்டத்தொடர் முடிவதற்குள் தமிழ்நாடு அரசு அரசியலமைப்பு சட்டத்தையும் உலகளாவிய நடைமுறையையும் மதித்து கள்ளுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. தவறினால் வரக்கூடிய 2026 தேர்தலில் விளைவுகளை ஆளுகின்ற தரப்பும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என எச்சரிக்கின்றோம். எங்களுடைய அரசுக்கு வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை, பீகாரை பின்பற்றி தமிழ்நாட்டிலும் மதுவிலக்கு மற்றும் மது கொள்கையை மாற்றி அமையுங்கள். 10 வருஷத்துக்கு முன்னாடி பீகாரில் நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு பூரண மது விலக்கை கொண்டு வந்தது. அப்போது அங்கே சாராயத்துக்கு, இறக்குமதி மதுக்களுக்கு, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை, கள்ளுக்கு விலக்களிப்பு. குற்ற ஆவணப்பதிவில் குறிப்பிடுகின்ற பொழுது பீகாரில் பூரண மது விலக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு சாலை விபத்துகளும் குற்றங்களும் வெகுவாக குறைந்து போய் உள்ளன. குடும்பங்களில் அமைதி நிலவுகின்றது. அங்கும் கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்டன. அந்த அரசு நிவாரணம் கொடுக்க மறுத்துவிட்டது. நிவாரணம் கொடுத்தால் அது ஒரு தவறான முன் உதாரணம். கள்ளச்சாராய உற்பத்தி, விற்பனை, நுகர்வு மற்றும் மரணங்களை அது ஊக்குவித்ததாக இருக்கும் என அரசு தரப்பு கூறியது. தமிழ்நாட்டிலும் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி, கள்ளக்குறிச்சி பகுதிகளில் கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்ட போது தமிழ்நாடு அரசு விரைந்து ஓடிப்போய் சாவு ஒன்றுக்கு 10 லட்சம் ரூபாயை வாரி 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 வள்ளல் போல் வழங்கியது. அங்கே பீகாரில் அந்த அரசு மதுவிலக்கை நோக்கி இருக்கின்றது, தமிழ்நாட்டில் மதுவை நோக்கி இருக்கின்றது. இது தமிழ்நாட்டுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு தலைக்குனிவு. அண்மையில் 202 இடங்களில் கூடுதலான இடங்களை பெற்று ஒரு வெற்றியை அந்த நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு பீகாரில் பெற்றதற்கு முதன்மை காரணம் அந்த அரசு கொண்டிருக்கும் மது விலக்கு மற்றும் மது கொள்கை தான். ஆக பீகாரை பின்பற்றி தமிழ்நாட்டிலும் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு தொலைநோக்கு பார்வையில் சிந்தித்து வரும் தலைமுறையை முன்னிறுத்தி மது விலக்கு மற்றும் மது கொள்கையை மாற்றி அமையுங்கள். 2050 ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கள் இறக்குவதும் பருகுவதும். கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு அந்த உரிமையை அநியாயமாக பறித்து கொண்டது. பக்கத்தில் பாண்டியில், கேரளாவில், தெலுங்கானாவில், ஆந்திராவில், அண்டை மாநிலங்களில், உலக அளவில் எங்கும் கள்ளுக்கு தடை கிடையாது. அங்கும் கலப்படம் செய்வாங்கல்ல. அந்த அரசுகளெல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் அந்த ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும்? இறங்குங்கள். இதைத்தான் கேட்கின்றோம். இந்த கவர்மெண்ட் கன்சம்ஷன் வந்துட்டீங்க, ஏன் கல்லுக்கு தடை? கல்லில் கலப்படம் பண்ணாங்க, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியல, ஆகவே தடை. இட் இஸ் நாட் பாலிசி, இட் இஸ் த இன்எஃபிஷியன்சி ஆஃப் த கவர்மெண்ட். ஒரு அரசனுடைய கையிலாகத்தானே எப்படி கொள்கை முடிவாகு? இந்த கேள்வியை நீதிமன்றம் தமிழ்நாடு அரசை பார்த்து கேட்டிருந்தால் நியாயம் கிடைத்திருக்கும். கல்லுக்கு உண்டான தடை அன்றே நீக்கப்பட்டிருக்கும். ஆக நீதிமன்றத்திற்கும் கள் பற்றிய புரிதல் இல்லை. இன்னைக்கு எந்த அடிப்படையில் நீங்கள் முதலமைச்சராக அமர்ந்திருக்கின்றீர்கள்? சென்னையில், கோட்டையில். அண்டர் வாட் அத்தாரிட்டி யூ ஆர் ஹோல்டிங் சச் அன் ஆஃபீஸ் as a சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு? அரசியலமைப்பு சட்டப்படி சத்தியவாக் பிரமாணம், ரகசிய காப்பு எடுத்தானே கொண்டிருக்கீங்க. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை, பொறுப்பு முதலமைச்சராக உங்களுக்கு இருக்கின்றதா இல்லையா? இல்லை என்றால் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது? 50,000 கோடி வச்சுத்தானே நாங்கள் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம், நலத்திட்டங்கள் நடத்துகிறோம். இப்போ எல்லாம் கொடுக்குறோம் இல்லைங்க. 2,000 ரூபா, 3,000 ரூபா உரிமைத்தொகை, பஸ்ஸில், பேருந்தில் இலவச பயணம் ஆண்களுக்கு பெண்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இதெல்லாம் இதை வச்சு தான் கொடுக்குறோங்கிறாங்கல்ல. ஆனால் அந்த மூலப்பொருள் இந்த பாவி கொடுக்குறானே இலவசமாக. இதை பற்றி யாராச்சும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் வாய் திறந்திருப்பாங்களா? இடதுசாரி, வலதுசாரி, தேசிய கட்சி, மாநில கட்சி அணிவகுத்து வரல. இது எங்களுடைய பணம். இந்த கவர்மெண்ட் பெரும்பாலான தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை.
இப்போ 43 அணைகள் நாங்கள் வந்து கட்டியிருக்கிறோங்கிறாங்க. ஆமாம். அது குறிப்பிட்டு சொல்லும்படியாக ஒரு அணை கூட இல்லை திட்டம். அதை ஏன் நீங்கள் கிடப்பில் போட்டீங்க ஆட்சி மாற்றத்துக்கு பின்னாடி? இங்கே வந்தீங்கன்னா, கரூர் மாவட்டம் வந்தீங்கன்னா, காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம், அது 7 மாவட்டம், 73 சிற்றாறுகள் அணைக்கூடிய ஒரு திட்டம், பல்லாயிரக்கணக்கான ஏரி குளம் குட்டை கண்மாய்களுக்கு நீரை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு திட்டம். ஜெயலலிதா காலத்தில் தடுப்பணை கட்டினாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து கால்வாய் வெட்டினார். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. 5 ஆண்டுகளாக கிடப்பில் போட்டாங்க. அப்படியே இருக்குது. அந்த திட்டத்தையெல்லாம் நீங்கள் நிறைவேற்றுங்க தான் நாங்கள் சொல்கிறோம். பெரும்பாலான அறிவிப்புகள் நிறைவேற்றப்படவில்லை. அவங்க என்ன சொன்னாங்க? இதே கனிமொழி என்ன சொன்னாங்க? இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் இளம் விதவைகள் அதிகம், இதற்கு காரணம் டாஸ்மாக் மதுக்கள். நீங்கள் மூட போகிறீங்களா? இதை தான் நான் கேட்குறேன்.